நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நேற்றுக்கு நாம பார்த்த அநீதியுள்ள உக்கிரானக்காரன் பகுதியிலிருந்து இன்னொரு முக்கியமான சிந்தனையை குறித்தே இன்றைக்கு விரிவாக பார்க்க போறோம். அதற்குரிய வேத வசனம் லூக்கா 16வது அதிகாரம் வசனம் 9. லியூக் சாப்டர் 16 verse 9. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். இந்த வார்த்தைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக சொல்றாருங்கிறத இதற்கு முன்பாக இருக்கிற வசனத்தையும் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு இன்னும் தெளிவா புரியும். இதற்கு முன்பாக இருக்கிற 8வது வசனம் பின்பாதியை பார்த்தோம்னா, இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாரு. அநீதியுள்ள உக்கிரானக்காரன புத்திமான்னு ஆண்டவர் எதனால சொல்லணும்? முதலாவது, அவன் பிரபஞ்சத்தின் பிள்ளைன்னு சொல்லப்படும் போது ஆண்டவரை அறியாமல் இருக்கிறாங்கிறது தெரியுது. அப்படி ஆண்டவரை அறியாமல் இருக்கிற அவன் தன்னுடைய எஜமானுடைய ஆஸ்தி அவன் வீணடிச்சதுனால அவர் தள்ளிவிடும் போது அவனை யாராவது ஏற்றுக்கொள்வார் உண்டாகணும்ன்றதுக்காக சில காரியங்களை செய்யறான் இல்லையா? முக்கியமா இந்த அதிகாரத்தோட 4வது பகுதியில பார்த்தோம்னா அதை சொல்லியிருப்பாங்க. உக்கிரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு, அப்போ தன்னை இன்னொருத்தருடைய வீடுகளில் ஏற்றுக்கொள்வதற்கு தான் என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சு அந்த கடனாளிகளுக்கு சில தள்ளுபடிகளை அவர் செய்கிறாரு. எதற்காக? பின்னாடி நம்மளை அவங்களாவது ஏற்றுக்கொள்ளணும்னு. அப்படி பிரபஞ்சத்தின் பிள்ளைகளா அவங்க அநீதியான வழிகளிலே மறுபடியுமா யோசிக்கிறாங்க. ஆனா நாம ஒளியின் பிள்ளைகள், நாம என்ன செய்யணும்? நேத்திக்கு நம்ம பார்த்த மாதிரி நாம பொருளாசையை பின்பற்றி இருக்கக்கூடாது. இந்த உலக பொருள்கள்ல எந்த நீதியும் காணப்படுகிறது இல்ல. அப்படிப்பட்ட அநீதியான உலக பொருட்கள் நம்ம இடத்துல அநேகமா இருக்கும்போது நாம அதை அநேகருக்கு கொடுத்து அவங்கள நம்முடைய சிநேகிதரா சம்பாதிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்தப்படி நாம கொடுத்த உதவி நம்மிடத்துல ஒன்றும் இல்லாமல் போகலாம், நமக்கு இந்த பூமியில ஒன்றும் இல்லாம போகலாம். ஆனா நம்மை நித்தியமான வீடுகள்ல ஏற்றுக்கொள்வாருன்னு சொல்லி இந்த வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லையா? அப்போ நம்ம இடத்துல இருக்கிற அதீதமான பொருளை கொண்டு அநேகருக்கு நாம உதவி செய்யும் போது நம்மை நித்திய வீட்டுல ஏற்றுக்கொள்கிற தேவன் நமக்கு இருக்காரு. அதையே இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இத நம்ம மத்தேயு 25வது அதிகாரம் 34வது வசனத்துல இருந்து 40வது வசனம் பார்த்தோம்னா தெளிவா புரியும். அந்த இடத்துல ஒரு கூட்ட ஜனங்களை ராஜா எப்படி அழைக்கிறாரு? வாருங்கள் என் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அப்போ ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியா தேவன் யார் அழைக்கிறாரு? யாரெல்லாம் பசியா இருக்கிறவங்களுக்கு போஜனம் கொடுத்தாங்களோ, தாகமா இருக்கிறவங்களுக்கு தண்ணீர் கொடுத்தாங்களோ, அந்நியரை சேர்த்து கொண்டாங்களோ, வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுத்தாங்களோ, அந்தப்படியானவர்களையே ராஜ்யத்திற்குரியவர்களாக பார்க்கிறாங்க. மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள்னு சொல்லிட்டு ராஜா சொல்றத பார்க்கிறோம் இல்லையா? அந்தபடியா இல்லாதவங்களுக்கு கொடுக்கும் போது தேவன் தமக்கே கொடுக்கறதாக சொல்றாரு. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நம்ம இடத்துல இருக்கிற பொருளை அநேக இடத்துல பகிர்ந்து கொடுக்கும் போது நாம ராஜ்யத்தை சுதந்திரிக்க கூடியவர்களாக இருக்கிறோம். நேத்து நாம பார்த்த இன்னொரு வசனத்துல கூட, அதாவது லூக்கா 12வது அதிகாரத்துல, பயப்படாதே சிறுமந்தியே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார்னு சொல்லப்பட்டதற்கு பிற்பாடு கூட உங்களிடத்துல இருக்கிறத விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போக பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள், அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்தபடியா நம்முடைய பொக்கிஷத்தை பரலோகத்துல சேர்த்து வைக்கணும்னா, அப்படியான நித்தியமான வீடுகள்ல சேர்த்து கொள்ளப்படணும்னா நம்ம இடத்துல இருக்கிற பொருளை அநேகருக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். இது இங்க மாத்திரம் இல்ல, லூக்கா 14வது அதிகாரத்துல கூட நாம விருந்து பண்ணும் போது ஐஸ்வர்யவான்களையும் நம்ம நண்பர்களையும் தெரிஞ்சவங்களையும் அழைக்கிறத காட்டிலும் இல்லாதவங்களுக்கு, ஏழைகள், ஊனர்கள், சப்பானிகள், குருடர்கள், இந்தப்படியான ஜனங்களை அழைத்து கொடுக்கும் போது அவங்க நமக்கு திருப்பி செய்ய மாட்டாங்க. அதற்கான பலன் உயிர்த்தெழுதல்ல நம்மளுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்தப்படியா நம்ம இடத்துல இருக்கிற பொருட்களை இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவும் போது நமக்கு நித்தியமான ஒரு வீடு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு. பிதானுடைய ராஜ்ய
ராஜ்யத்தை நம்ம சுதந்திரத்துக் கொள்வோம் என்கிறதையெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா நாம எத்தனையோ பேருக்கு உதவி செய்வோம் இல்லையா? இந்தப்படியான சத்தியத்தை நாம விளங்கி கொண்டா நம்ம இடத்துல இருக்கிற பொருளை அநேகருக்கு கொடுத்து உதவுவோம் இல்லையா? ஏன்னா இந்த நாட்கள்ல தங்களுக்கான பொருட்களை சேர்க்கறதுலே மக்கள் ரொம்ப முனைப்போடு இருக்காங்க. ஒரு சில நேரத்துல நம்முடைய வீட்டுல இருக்கிற பொருட்களை பார்க்கும்போது அதீதமா இருக்கிறத நம்மளே உணர முடியும். ஒரு சிலர் ஃபேஷன் நினைச்சு அவங்க கிட்ட இருக்கிற ஒரே பொருளை அநேகமா வாங்கி வைப்பாங்க. அது ஒரு வாட்சா இருக்கட்டும், இல்ல ஒரு செருப்பா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு பிடித்த எந்த ஒரு விதமான பொருளா இருக்கட்டும், அதை அநேகமாக தங்களுக்காக சேர்த்து வைத்துக் கொள்வாங்க. இந்தபடியாக பணத்தை விரயம் பண்ணுவதை காட்டிலும் அதை இல்லாதவர்களுக்கு கொடுத்து போது நமக்கு பரலோகத்துல ஒரு சுதந்திரம் உண்டாகுது அப்படிங்கறத நம்ம மறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நாம நிதானிச்சு பார்க்கலாம், நம்ம வீடுகள்ல நாம எதை அதீதமாக சேர்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி நித்திய வீடுகள்ல சேர்த்து கொள்ளும்படியான காரியங்களை நாம செய்து கொண்டிருக்கிறோமா? இதையெல்லாம் நாம நிதானிச்சு பார்க்கணும். அதற்காகவே தேவன் இந்த பகுதிகளை நமக்கு காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அநேக நேரங்கள்ல எங்க கிட்ட இருக்கிற பொருட்கள் மூலமாக எங்களுடைய சொந்த ஆதாயத்தையே தேடிக்கொண்டிருக்கிறோம் தகப்பனே. இந்த அநீதியான உலக பொருட்களை கொண்டு அநேகருக்கு கொடுத்துதவி பிதாவின் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக நாங்க மாறணுங்கிற சிந்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. எங்களிடத்துல இருக்கிற பொருட்கள் தீர்ந்து போகலாம், எங்களுக்கு இந்த பூமியில இடம் உண்டாகாமல் போகலாம், ஆனால் எங்களை ஏற்றுக்கொள்ளும் நித்திய வீடு உண்டுன்றத உங்க வசனத்தின் மூலமாக காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகளை காட்டிலும் நாங்க புத்திமான்களா இருக்கிறத நீங்க விரும்புறீங்க ராஜா. ஆனா நாங்க இன்னமும் அறிவீனமாய் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை எல்லாம் விட்டொழித்து எங்களுடைய பொருட்களை அநேகருக்கு கொடுத்து உதவும்படியான இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க ராஜா. அப்படியே நீங்க எங்களை நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.